Hello everyone. இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics electrostatics exercise problems தான் வந்து பார்க்க போறோம். So இந்த வீடியோல 5th and 6th problems வந்து solve பண்ண போறேன். So first 5th problem வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி 3 figures வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதனோட free body diagram வந்து வரைய சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல ஒரு சார்ஜ் வந்து இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ஆரோ டைரக்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஸ்ப்ரிங் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமை ஃபர்ஸ்ட் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அங்க என்ன ஃபோர்ஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ். நாம இங்க எல்லாமே ஃபோர்ஸ்ல தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு சார்ஜ். ஓகேவா? சரி, இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ இங்க சார்ஜ் வந்து கேபிட்டல்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ QE. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா? M into G. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த சைட் ஸ்ட்ரெயிட்டா எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து எனக்கு ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் வந்து என்ன ஒர்க் வந்து பண்ணும், ஸோ அசியூம் இந்த சார்ஜை வந்து இந்த கியூங்கிற ஒரு சார்ஜை நான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் போற டைரக்ஷன் பக்கம் நல்லா வந்து இழுக்கிறேன். ஓகேவா? இழுத்துட்டு மறுபடியும் விட்டுறேன். ஸோ விடும்போது மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங் அதே பொசிஷனுக்கு வந்து ரீகெயின் ஆகும். ஓகேவா? அப்ப அங்க ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு அகெயின் அதே டைரக்ஷனுக்கு திரும்ப வரும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து எனக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஓகே. ஸோ டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ மைனஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்து பாருங்க. இங்க ஒரு சார்ஜை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பக்கம் எனக்கு அட்ராக்ஷன் இருக்குமா, ஸோ E into Q. ஓகேவா? இதுதான் சார்ஜ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M into G. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இந்த சார்ஜுக்கும் ஸோ ஹேங் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டென்ஷன் T இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த டயக்ராமினுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராம் வந்து பாருங்க. ஒரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. ஸோ இங்க மேல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. ஓகேவா? சரி, இதுக்கு வந்து எப்படி போடலாம், ஒரு சார்ஜ் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ அதனால மேல தான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ Q into E. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? M into G. ஓகேவா? இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த 3 கொடுத்துருக்கிற கிவன் ஃபிகருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் வந்து பார்க்கலாம். சிக்ஸ்த் சம்ல வந்து என்ன சொல்றாங்க, ஸோ ஒரு சார்ஜ் ஸோ ஸ்பீட் வந்து V0 அப்படிங்கிற ஒரு ஸ்பீட்ல வந்து என்டர் ஆகுது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல. இந்த V0 வந்து எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ வேற என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, கிராவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி, நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா என்ன,
F equal to m into a. ஓகேவா? இங்க எல்லாமே வெக்டார் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபோர்ஸும் எனக்கு வெக்டார் தான், அக்சலரேஷனும் எனக்கு வெக்டார் தான். ஓகே, நெக்ஸ்ட் force experienced by the electric field. ஓகேவா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா. ஓகேவா? இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா எழுதுறோம். ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் என்ன? இங்கே என்ன சார்ஜ் இருக்கு? E. ஓகேவா? அதாவது நெகட்டிவ் சார்ஜ். சரி, அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸோ சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். இதை ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்குவல் பண்ணால் அக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ நியூட்டன் செகண்ட்லா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் சார்ஜ். ஓகேவா? ஸோ சாரி, ஃபோர்ஸ் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி எலக்ட்ரான். ஸோ இதை ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். அப்ப acceleration equal to charge into E vector, அதாவது electric field divided by m. ஓகே, இப்ப இதனுடைய டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த சைடில் எனக்கு என்ன சார்ஜ் இருக்கு? இது நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் வந்து ஆகும், எது கூட? பாசிட்டிவ் சார்ஜ் கூட. ஸோ அது அப்படியே கீழே தான் வந்து இறங்குது. ஓகேவா? விச் இஸ் எனக்கு மைனஸ் ஜே வெக்டார். ஓகேவா? ஸோ மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன? வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? v வெக்டார் equal to u வெக்டார் plus a வெக்டார் into t. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சரி, இனிஷியலா என்ன ஸ்பீட்ல வந்து இருந்தது? ஸோ v0. ஓகேவா? v0. ஸோ என்ன டைரக்ஷன்ல வந்து இது இருக்கு? ஸோ I cap. acceleration இங்க கண்டுபிடிச்சதையே எடுத்து போடலாம். into t. ஓகேவா? ஸோ u வந்து I cap, அதாவது எப்படி இது வந்து இந்த சைட்ல தானே வந்து போகுது. ஸோ I cap. ஸோ velocity equal to v0 into I cap minus charge into electric field divided by mass into time. ஓகேவா? velocity கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஒன் வந்து பொசிஷன் வெக்டார். ஓகேவா? ஸோ பொசிஷன் அப்படிங்கும்போது s வெக்டார் equal to u வெக்டார் into t plus half at square. இதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ யூக்கு கிவன் வேல்யூ என்ன? v0. ஓகேவா? into t. ஸோ இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? இங்கே நம்ம வந்து போட்டோம். ஸோ I cap. ஓகேவா? பிளஸ் half acceleration மேலேயே கண்டுபிடிச்சோமா? charge into E vector divided by mass into minus j cap into t square. So v0 into t minus இது I cap போட மறந்துட்டோம். 1/2 E into அதாவது charge into E vector into divided by m into j cap into t square. இதுதான் பொசிஷன் வெக்டார். ஓகேவா? That's all. Thank you.